இப்போ வந்து 10th மேக்ஸோட 8th சாப்டரோட டாபிக் வந்து புள்ளியியலும் நிகழ்தகவு. இதில் வந்து வீச்சுக்கு ரேஞ்சுன்ற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரேஞ்சில் என்னன்னா, தரவில் ஒரு கொஷினில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய மதிப்பு இருக்கும், மிகச்சிறிய மதிப்பு உள்ள வேறுபாடு தான் வீச்சு எனப்படும். வீச்சுனா ஆறுன்னு டினோட் பண்ணுறோம். ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். வீச்சு கெழு வந்து எல் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எக்ஸ். எஸ் எல்லுனா மிகப்பெரிய மதிப்பு, எஸ்னா மிகச்சிறிய மதிப்பு. இப்போ வந்து ரேஞ்சுன்ற இந்த டாபிக் டெஃபினேஷன் வந்து இதோட டெஃபினேஷனும் அந்த கொஷினும் வந்து 2 மார்க்காக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக டிஃபைன் ரேஞ்சுன்னு சொல்லி கேட்டுருவாங்க. எல்லா விரிவாக்கம் வீச்சு அப்படின்னு தமிழில் கேட்டுறாங்க. கண்டிப்பாக படிச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து நம்ம ஒரு கொஷின் பார்க்கலாம். இதில் வந்து டேட்டா வந்து என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா 63, 89, 98, 125, 79, 108, 117, 68 இந்த மாதிரி ஒரு ஏறு வரிசையில் வந்து எண்களை கொடுத்துட்டாங்க. இதில் எண்களில் வந்து மிகப்பெரிய மதிப்புக்கும் மிகச்சிறிய மதிப்புக்கும் உள்ள வேறுபாடு தான் வீச்சு. இப்போ இதில் மிகப்பெரிய மதிப்பு என்னென்னா 125, மிகப்பெரிய நம்பர்னால் 125, இதில் மிகச்சிறிய நம்பர்னால் 63. இப்போ 125லேருந்து 63 கழிச்சா 62 தான் இதோட வீச்சு ரேஞ்ச். வீச்சுகள் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எல் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ். இப்போ எல் மைனஸ் எஸ்னால் 125 மைனஸ் 63. இப்போ எல் ப்ளஸ் எஸ்னால் 125 ப்ளஸ் 63. 125லேருந்து 63 கழிச்சா 62. 125 கூட 63 கூட்டினா 188. 62 188ஆல் வகுத்தா 0.329 அப்படியே மென்ஷன் பண்ணலாம். இப்போ 329 இப்போ வந்து டெசிமல் வேல்யூ வந்து 5க்கு மேலே போயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற என்ன 5க்கு மேலே போயிடுச்சுன்னா 1 ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணால் 0.33யும் கரெக்டான ஆன்சர் தான், 0.329ம் கரெக்டான ஆன்சர் தான். இப்போ இது 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா வந்து ஃபார்முலா எடுத்து எழுதுனா 1 மார்க் கண்டிப்பாக. அதுக்கான ஆன்சரும் போட்டிங்கன்னா 2 மார்க் கொடுத்துருவாங்க. இல்லை இதே கொஸ்டின் வந்து 5 மார்க்கில் கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா 2 வந்து கேட்டுக்கிறாங்க. இப்போ வந்து வீச்சோட ஃபார்முலா என்ன 1 மார்க்கு, கெழுவோட ஃபார்முலா என்ன 1 மார்க், ஸ்டெப்பு எல்ஓஎஸ்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா 1 மார்க்கு, அதோட ஆன்சருக்கு 1 மார்க் வச்சா கூட 5 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இல்லை இதே கொஷின்ஸுக்கு பதிலாக வேறு ஒரு டேட்டா கூட போட்டு இந்த டாப்பிக்கான கொஷின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு முக்கியமாக அனுப்புங்க. நமக்கு யூஸ் ஆகணும்னு மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகணும். படிக்கிற பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியணுன்றதுக்காக தான் வீடியோ போட்டேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள்.